See, I don't know who I am. ஓகேயா? ஓகே சொல்கிறது இருந்தால் முடிவு பண்ணல. ஓகே, என்னன்னா certain people has certain hobbies and நீ என்ன வேணால் நீ பேசலாம். ஓகேயா? ஆனால் வாட் யூ டூ டிஃபைன்ஸ் யூ. ஓகேயா? ஸோ நீ டான்ஸ் ஆடினா டான்ஸர், பாடினா சிங்கர், வரைஞ்சனா ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி whatever you do defines you. Okay, and to build a personality around an action you should do it consistently. Correct? நான் என்னன்னே எனக்கு தெரியல. சரி, டான்ஸ் கிளாஸ்லாம் போனேன், கிளாசிக்கல் டான்ஸுக்கு. அப்புறம் அப்படியே விட்டேன், அதெல்லாம் சின்ன வயசில். அதுக்கப்புறம் காலேஜில் திருப்பி கொஞ்ச நாள் அதை கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் கொழுப்பெடுத்து போய் விட்டுட்டேன். ஃபைன். வரைகிறது சின்ன வயசில் பப்பாவாக இருக்கும்போது ஒரு டான்ஸ் கிளாஸ் வச்சு பார்த்தேன். டான்ஸ் ட்ராயிங் கிளாஸ் அமைச்சாங்க. அதில் இன்னொரு மோசமான கதை ஒன்று இருக்குது அந்த ட்ராயிங் கிளாஸில். அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகேயா? இப்போது அதாவது இந்த தோழா படத்தில் எனக்கு அப்போவே தெரியும்ண்ணா, எனக்கு அப்போவே கையெல்லாம் நமனமாக இருந்துச்சு அப்படின்னு கார்த்திக் சொல்லுவார்ல, நான் அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட். ஓகேயா? அப்பப்போ கை நமனமான் இருக்கும்போது எங்கது இந்த மாதிரி எதனா பண்ணிட்டுருப்பேன். இந்த மாதிரி எதனா தெரியுதா? அப்புறம் வேறு புக்கு கேட்பேன் ப்ளஸ் படிப்பேன். ரெண்டுமே. சீன் போடுறதுக்காக கொஞ்சம் புக்கெல்லாம் வாங்கி லைனாக அடுக்கி வச்சுருப்பேன். அது எல்லாத்தையும் படிச்சிட்டியான்னு கேட்டால் கிடையாது. வேறு சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட சில பொருட்கள் இருக்கும். அதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்கவர்கிட்ட ஒரு கேமரா இருந்துச்சுன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேவா? ஆனால் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன்ட்ட அதுக்கு சம்மந்தமான பொருளாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறது? அந்த மாதிரி தான் என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது. எடுக்க முடியல. என்னத்துக்கு இது? நன்சக்கு நான் பார்க்குறேன். 30 வயசு ஆகிட்டு திருப்பி இந்த வீடியோ பார்க்குறேன். அதுக்குள்ளே நீ இதை வச்சு எதனா பண்ணுறியான்னு நான் பார்க்குறேன். வேறு தெரில. பட் என்னதான் வாழ்க்கையில் இப்போது ஒரு சுமாரான நிலமையில் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஃபெயிலியர் தான்.